Hello friends everyone, welcome to this video. இன்று கர்த்தருடைய வசனத்தை குறித்து வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை குறித்து பார்ப்போம். சங்கீதம் 1 அதிகாரம் 1-2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் பாக்கியவான்களாக வாழ முடியும். கர்த்தருடைய ஆலோசனையில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் இருக்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இருக்காமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை வாசிப்போமானால் கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை வாய்க்க செய்வாராக. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபனுடைய சிறியரப்பை மாற்றி முன்னிருந்த எல்லாவற்றை காட்டிலும் 2 மடங்கு கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே பார்ப்போம். யோபு என்ற புத்தகத்திலே பார்ப்போம். அதே போல் மோசே, யாக்கோபு, ஈசாக்கு, அப்ரகாம் இவர்களெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இவர்கள் வந்த வதத்தில் அதில் போட்டிருக்கு. நம் வாசிப்போமானால் நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வாறு அவர்களை ஆசீர்வதித்தார் என்று. இன்றும் கூட நாமும் பல கஷ்டங்கள், தோல்விகள், பிரச்சனைகள் இருக்கலாம். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவருடைய ஆலோசனை நடக்கும் பொழுது கர்த்தர் அதை விடுவிப்பாராக, மன்னிப்பாராக. கர்த்தரோட வேதத்தை தியானிப்போமாக, கர்த்தரோட வேதத்தை நேசிப்போமாக, அவருக்கு சாட்சியம் சொல்லுவோமாக, அவருக்காக நாம் எதையாவது செய்வோமாக. அவ்வாறாக நாம் குறிக்கோளாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையை நாம் இஷ்டத்துக்கு போகாமல் கர்த்தரோட இஷ்டத்தை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பார்க்க வேண்டும். அவருடைய வேதத்தில் தியானமாக இருப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.